ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தீபாவளிக்காக ஸ்வீட் பண்ணி அதை ஒரு சீரியஸாக போடலான்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த நேரம் பார்த்தா குக்கர் சதி பண்ணுது, அப்புறம் பருப்பில் தண்ணி அதிகமாயிட்டு, இந்த மாதிரி ஒரு படாத பாடு பட்டு ஒரு வழியாக இந்த சுசியத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு சில முக்கியமான டிப்ஸும் கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா ஊறின கடலைப்பருப்பை எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இதில் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, தண்ணியை மணம்போக்கில் ஊற்றியாச்சு. அதனால் என்னென்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா பொங்கி மேலே வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்தா குக்கரும் சதி பண்ணிட்டு. ஸோ இப்போ பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே இதுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வெந்து வந்ததும் மறக்காமல் இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேனில் வச்சு காய விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அதிகமானதுனால எங்களுக்கு சீக்கிரமாக அந்த பூரணம் கட்டியாக வரலை. அப்புறம் பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகி வந்ததும் 200 கிராமோட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு மண்டலத்தை போடணும். அப்படியே இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மண்டலம் இந்த மாதிரி பாகு மாதிரி வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போடணும். அப்புறம் நல்லா ஏலக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை அப்படியே தட்டி விடணும். இப்போ தேங்காவையும் நல்ல மண்டலப்பாவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதில் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் மிக்ஸ் பண்ண இந்த கடலைப்பருப்பில் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டு, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் வேணும்னா பொரிக்கடலையை நல்லா திரித்து ஓரளவுக்கு பூரணம் கட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஒரு 25 ml அளவுக்கு நெய்யை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் பூரணம் கட்டியாகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சைஸ் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த பூரணம் கட்டியாகணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நீங்கள் திரும்ப எண்ணெயில் போடும்போது அதில் இருக்க பூரணம் ஃபுல்லாக வெளியே பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு எல்லா பூரணத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்க போகிறோம். இதை முக்கி போடுறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ண போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். அப்புறம் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பூரணத்தில் இந்த மாவு ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த பூரணத்தை போட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். உடனே போட வேண்டாம். 1லேருந்து ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு இன்னொன்று போட்டால் போதும். இல்லைன்னா சுசியம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். இப்போ கொஞ்சம் வெந்து வந்ததும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் வெளியே எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பூரணத்தையும் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுத்தால் போதும். ஒரு டேஸ்டான சுசியும் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.